முதல்வர் விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன். இப்படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படம் தொடர்பாக பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் விஜய் சார் கோட் படத்தை தான் கடைசி படமாக நடிக்க இருந்தார். ஆனால் அது இல்லாமல் இன்னொரு படம் செய்ய இருக்கிறார் என தெரிந்ததும் நான் போய் கதை கூறினேன். 2 மாஸ்டர் மைண்ட்ஸ் இடையேயான மோதல்தான் அதன் களம். விஜய் சார் முதல் பாதி மட்டும் கேட்டுவிட்டு இது ரொம்ப ஹெவியான சப்ஜெக்டாக இருக்கிறது, இன்னொரு விஷயம் இது எனக்கு புரியவில்லை என கூறினார். பின்பு அவர் தான் பகவந்த் கேசரி ரீமேக் செய்யலாம் என கூறினார். விஜய் சாரின் கடைசி படம் என்பதால் நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுமே ஜனநாயகன் என்ற தலைப்பை முடிவு செய்து விட்டேன். நாளைய தீர்ப்பு என்ற பெயரையும் பரிசீலனையில் வைத்தார்கள். முதல் பட தலைப்பே கடைசி படத்துக்கும் இருக்கட்டும் என்றார்கள். ஆனால் ஜனநாயகன் என்பது அவருக்கு ஒரு பிராண்டாக மாறும் என இதையே வைத்து விட்டோம். விஜய் சார் கதாபாத்திரத்திற்கும் தளபதி வெற்றி கொண்டான் என பெயர் வைத்தது ஸ்கிரிப்ட் எழுதும் முன்பு நடந்த விவாதத்தில் முடிவு செய்தோம். பகவந்த் கேசரியை எப்படியெல்லாம் விஜய் சாருக்கு தகுந்த வகையில் மாற்றுவது என பேசி வந்தது. விஜய் சாருக்கு பெண்களின் முன்னேற்றம் குறித்த ஆர்வம் அதிகம். அவரின் தங்கை இறந்த பின்பு இருந்தே பெண் பாதுகாப்பு, அவர்கள் தைரியமாக இருப்பது போன்ற விஷயங்களில் அக்கறை அதிகம். அஜித் சாரும் அதே நோக்கத்தில் நேர்கொண்ட பார்வை படம் செய்தார். விஜய் சார் பிகில் செய்தார். இப்போது சிங்கப்பெண் படை வரைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. படத்தில் அரசியல் விஷயங்கள், குறியீடுகள் வருவதை விஜய் சார் சுத்தமாக விரும்பவில்லை. நான் வைத்த விஷயங்களை கூட இது எல்லாம் ஏன் வைக்கிறீர்கள் என்று தான் கேட்டார். மேலும் இது ரசிகர்களுக்கான படமாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். விஜய் சார் படங்களின் ஹை கான்ஃபிளிக்ட் படங்கள் மிக குறைவு. அப்படியான படமாக இது இருக்கும். பகவந்த் கேசரி படம் ஜனநாயகனின் முதல் பாதியில் 60%, இரண்டாம் பாதியில் 20% இருக்கும். மற்றபடி ஒரு பெண்ணின் பயத்தையும் நாட்டின் பயத்தையும் சேர்த்து சரி செய்வதுதான் கதை. ஜனநாயகன் என்பது டிவிகேவை மட்டும் புகழ்ந்து பேசும் படம் அல்ல. அதேபோல் இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமாகவும் இருக்காது. கதையின் மூலம் சமூக பொறுப்புகள், சிந்திக்க வைக்கும் அரசியல் கருத்துக்களை முன்வைத்துள்ளோம். அந்த கருத்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் ஆரோக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை ஏற்கனவே பலர் பார்த்துவிட்டனர். அவர்கள் மீண்டும் வந்து பார்ப்பார்களா என்பது தெரியாது. ஆனால் விஜய் சாரை கடைசியாக பெரிய திரையில் காண வேண்டும் என்ற ஆசையால் ரசிகர்கள் மீண்டும் திரையரங்கிற்கு வருவார்கள் என்று நம்புகிறேன். படத்தின் கிளைமாக்ஸில் ஜனநாயகன் சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம் அல்ல, இது நவீன போர், மாடர்ன் வார்ஃபேர் பின்னணியில் உருவாக்கப்பட்ட படம். இன்றைய போர்களில் ட்ரோன்கள், ஹியூமனாய்ட் ரோபோக்கள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சீனா தனது ராணுவத்தில் ஹியூமனாய்ட் ரோபோக்களை பயன்படுத்தும் முயற்சியை ஏற்கனவே தொடங்கியுள்ளது. அந்த நவீன போர் தொழில்நுட்பங்களின் பின்னணியில் தான் ஜனநாயகன் திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தின் வெளியீட்டில் நடந்த பிரச்சனைகளை நினைத்து 2 முறை அழுதிருக்கிறேன். படம் லீக் ஆகிவிட்டது என தெரிந்த பின்னர் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு நிலை. பலரும் ஆறுதல் சொல்லும் போது அந்த வலி இன்னும் அதிகரித்தது. அந்த சூழலை கையாள எனக்கு விஜய் சாரின் உறுதுணை உதவியாக இருந்தது. சென்சார் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் சொல்லும் ஒன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனை வரக்கூடாது. அதனால் அவர்கள் எப்போதுமே கவனமாக இருப்பார்கள். எனவே அது முக்கியம். ஆனால் அதற்குள் எந்த தலையீடும் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். ஜனநாயகன் படத்தில் அட்லி, லோகேஷ், நெல்சன் நடித்த ஒரு காட்சி இருக்கிறது. தேர்தல் முடிந்ததால் அந்த காட்சி பொருத்தமாக இருக்குமா தெரியவில்லை. ஆனால் அந்த காட்சியை விஜய் சாரே இயக்கினார். ஜனநாயகன் ஒற்றுமை அரசியலை பேசுகிறது, வெறுப்பை பேசவில்லை. அதனால் இந்த திரைப்படத்தின் மீது வெறுப்பை கொட்டாதீர்கள். அது எனக்கும் நல்லதல்ல, உங்களுக்கும் நல்லதல்ல, நாட்டிற்கும் நல்லதல்ல. படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் சென்சிட்டிவாக இருக்கும் என்று பேசியிருக்கிறார்.